ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை ஆசான் மதிப்பிற்கினிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவியிருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு செவ்வாய் பெயர்ச்சி. கோல்சாரத்துல செவ்வாய் பெயர்ச்சி இந்த 12 ராசிகளுக்கும் என்ன செய்யும் என்பதை தொடர்ச்சியாக பார்த்து வரும் நிலையில கும்பராசிக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி என்ன தரும், என்ன பலன்களை தரும் என்பதை தெளிவாக கிரக பாவக சுபத்துவ அடிப்படையில் பார்ப்போம். ஜாதக பலன்களே கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ சூட்சும உள்ளதாங்க இருக்குது. கோல்சாரத்திலையும் அதைத்தான் நம்ம பார்க்கணும். கோல்சாரம் அவசியம் பார்க்கணும். யோகமான ஜாதகங்கள்ல கோல்சாரம் பெரிய கெடுதலையோ பெரிய நன்மையோ செய்ய போறதில்லை. நன்மைகள் அங்கே ஏற்கனவே இருக்குது. ஒளி மிகுந்த ஜாதகத்துல கிரகங்களை ஒளியாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒளி இல்லாத ஜாதகங்களுக்கு கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு குடும்பத்தை அன்றாடம் நடத்துகிற அந்த அன்பர்களுக்கு இந்த கோல்சாரம் தாங்க மேற்கொண்டு ஒளியை சேர்க்குது. கோல்சாரம் அவசியம் பார்க்கணும். நல்ல விளக்கமா இப்படித்தான் பார்க்கணும். கோல்சாரம் அவசியம் பார்க்கணுங்க. அதுவும் செவ்வாய் 1.5 மாசம் கொடுக்க போறவர் 1.5 மாசம் எப்பப்ப என்ன கிடைக்குதோ அது நமக்கு பிராப்தம் அப்படிங்கிற அடிப்படையில், அதாவது நான் சொல்றது அதிர்ஷ்டம் இல்லாத அதிர்ஷ்டம் இல்லாத உழைத்து பார்க்கக்கூடிய ஜாதகத்துல அப்பப்ப என்ன கிடைக்குதோ அதை நம்ம ஏத்துக்கிட்டே போகணுங்க. அந்த அமைப்புல செவ்வாய் பயிற்சியை பார்ப்போம். கும்ப ராசிக்கு இந்த செவ்வாய் என்ன தரும் என்பதை பார்ப்போம். கும்ப ராசிக்கு முதல்ல செவ்வாய் 3-10 குடையவர். ஒவ்வொரு லக்கணத்துக்கும் யோக கிரகங்கள் இருக்கு, அவயோக கிரகங்கள் இருக்குது, அப்புறம் ஆதிபத்தியங்கள்னு இருக்குது. என்ன தரும் அப்படின்னா, கும்பராசி சனி பகவானோட ராசிங்க. செவ்வாய் ஆகாத கிரகம், பாவி, கடுமையான எதிர்த்தன்மை கொண்ட கிரகம். அப்ப அவரால் நன்மை உண்டா? எல்லா கிரகமும் நமக்கு தேவை, 12 கட்டமும் நமக்கு தேவை. 3ஆம் இடம் சகோதரம், நம்மளுடைய வீரியம், முயற்சி, புகழ், தேகம்னு ஒரு வகையில் எடுக்கலாம். அதே மாதிரி இல்லறம், இதெல்லாம் தேவையான அமைப்பை இந்த செவ்வாய் தான் கொடுக்கணும். அவங்க ஜாதகத்தில் இந்த செவ்வாய் என்ன நிலையில இருக்கோ அதுக்கு தகுந்த பலன்கள் கிடைக்கும். 10 ஏற்கனவே தெரியும். தொழில் நம்ம செய்யக்கூடிய கர்ம, தினசரி செய்யறோம்ல கர்மா, அதுவும் இந்த 10ஆம் இடம். 10ஆம் இடம் தொழில். ஆணுக்கு அழகு 10ஆம் இடம் வேணும்ல. ஒரு பதவி, வேலை, இந்த மாதிரி அமைப்புக்கும் தொழிலுக்கும் இதே தாங்க. கண்டிப்பா அதை செவ்வாய் தானே தரணும். அப்ப அவங்க ஜாதகத்துல செவ்வாய் என்ன எப்படி இருக்குது ஆரம்பத்துல அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இந்த பயிற்சியோட பலன் நம்ம பார்க்கணும். இதுவரைக்கும் இப்பத்தானே மாறி இருக்காரு. ஒரு 10 நாளைக்கு தானே, 10 நாள் தானே செவ்வாய் மாறி குருவோட பார்வையில இருக்கு. அதுக்கு முன்னாடி சனியும் செவ்வாயும் பார்த்துக்கிட்டாங்கல்ல. சனி ராசி அதிபதி தான் இருந்தாலும் சனி முழு பாவக்கிறவங்க. ராசி இலக்கணம்லாம் அவருக்கு தெரியாது. பாவத்தன்மையா இருந்தா அவருடைய இயல்பா மந்தம், சோம்பல், வஞ்சகம், பொறாமை, இப்படிப்பட்ட தேவையில்லாத வேலையத்தை அவர் செய்வார். கடுமையாக இருந்தால். சுபத்தன்மை இருந்தால் அது வேற ஆப்ஷன் இருக்கு. விதியை காட்டில் விதி விலக்குகளை நம்ம பார்க்கணும். செவ்வாயும் சனியும் எந்த ஜாதகத்திலும் சேரக்கூடாதுங்க. இருக்கிற இடத்தை பொறுத்து கடுமைகள் இருக்கும். செவ்வாய் சனி இருக்கிற இடத்தை பொறுத்து கடுமை இருக்கும். நேருக்கு நேர பாக ரீதியா பார்த்துக்கிட்டாலும் அதிகமான கடுமை இருக்கும். இப்படித்தான் பலன்களை நம்ம பார்க்கணும். சரியா? இப்ப அதனால சனியும் செவ்வாயும் பார்த்ததுனால என்ன நடந்துச்சு? இப்ப பயிற்சிக்கு முன்னாடி சகோதர அமைப்புல கெடுபலன், இல்லற அமைப்புல அந்த தசாபத்திகள், இல்லற ஸ்தானம் கெட்டவங்களுக்கு சொல்றேன், எல்லாத்துக்கும் கிடையாது. அந்த மாதிரி அமைப்புல அந்த உழைத்து பார்க்கக்கூடிய ஒளி உறைந்த ஜாதகத்துல தான் கோல்சாரம் சரியா உணரலாம். 3ஆம் இடம் சகோதர உறவு கிட்ட இருக்கும், அல்லது சகோதரருக்கு சரியில்லாத அமைப்பு இருந்திருக்கும். முயற்சி தள்ளி போட்டுக்கிட்டே வரக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும். செவ்வாய் புத்தி, செவ்வாய் அந்தரம் நடந்தா கண்டிப்பா இருக்கும். அப்படிப்பட்ட அமைப்பு. போகம்ங்கிறது இல்லற சமாச்சாரம், உலக பிறப்புக்கும் அது அடிப்படை. அப்படிங்கிற அமைப்புல தள்ளி போய்கிட்டு இருக்கும். அப்புறம் 10 தொழில், அதாவது வலுத்த ஜாதகத்துல தொழிற்சாலம் நல்லா இருக்கும்போது இந்த செவ்வாய் பெரிய கெடுதல் செய்ய மாட்டார். அபயோகமான ஜாதகத்துல, உழைத்து பிழைக்கக்கூடிய ஜாதகத்துல, ஒளி குறைந்த ஜாதகத்துல செவ்வாய் அவங்க ஜாதகத்துல பலவீனமானவங்களுக்கு கண்டிப்பா சனி செவ்வாய் இருக்கிறதும் போச்சுங்கிற. சனி செவ்வாய் செவ்வாய் தசை நடந்து, செவ்வாய் புத்தி நடந்து, செவ்வாய் அந்தரம் நடந்து, தொழிற்சாலம் பாதிக்கப்பட்டு அது நடக்கும் பொழுது
தட்டு தடுமாறி வருவார் தொழிலில், பெரிய மேன்மையாக இருக்காது, அப்பப்போ செலவுக்கு மாதிரி அந்த தொழில் நடக்கும். இந்த சனி சபை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க பாரு, அப்போ மேற்கொண்டு தானே கெடுதலாக இருக்கும். இனிமேல் அது இல்லை. அப்போ பாசிட்டிவாக இனிமேல் தொழில் சிறக்கும், புதிய தொழில் வைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதே மாதிரி 3ஆம் இடம் முயற்சி இனிமேல் நல்லா செய்வார். 1.5 மாதத்துக்கு முயற்சி, அதாவது இல்லற அமைப்புகள், நகைநட்டுகள் இழந்திருந்தாங்கன்னா பெண்கள், அவர்களுக்கு அந்த 3ஆம் இடம் நகைநட்டு, நகைகள் போடக்கூடிய அமைப்புகள், சகோதர உறவுகள், சகோதரர்கள் நன்மை, முயற்சி, சரியா, இந்த மாதிரி அமைப்புகள் சிறக்கும். எதனாலனா இந்த செவ்வாய் 10ஆம் இடத்துக்கு 12ல மறைவதனால தொழில் ஸ்தானம் மறைவுங்க அமைப்புல இருந்தாலும் கும்பத்துக்கு 2-11 வருமானம் லாபம் அதை கொடுக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வையை செவ்வாய் வாங்கிறதுனால இந்த 10க்கு 12ல மறைஞ்ச செவ்வாய் பெரிய பலவீனம் அல்ல. அப்ப 3ஆம் இடமும் சகோதர அமைப்பும் நம்முடைய முயற்சியும், இது அடகு இந்த மாதிரி அமைப்புல நகை வைத்திருந்தா அது திருப்பி நம்ம மேற்கொண்டு அணிஞ்சுக்கிற அமைப்பும், இல்லற அமைப்புல குழந்தை பாக்கியத்துக்கு உண்டான அமைப்பும், தொழில் சேர்க்கக்கூடிய அமைப்பும் சிறப்பாக இருக்கும் 1.5 மாசத்துக்கு. சரி, 1.5 மாசத்துக்கு பிறகு என்ன ஆகும்? அப்ப தசாபுத்தி எடுத்துக்கிறோம், முதல்ல ஜென்ரேட் பண்ணி விடுது. அதுக்கடுத்து தசாபுத்திகள் நல்லபடியா இருக்கும் பொழுது அதோட தொடர்ச்சியாக எல்லாமே இருக்கும். சில ஜாதகங்கள்ல அவருடைய தனிப்பட்ட ஜாதக அமைப்புல 1.5 மாசத்துக்கு நல்லா இருந்து திரும்ப ஒரு பலவீனமான அமைப்புல நம்ம முயற்சி எடுத்து இந்த தொழில் அமைப்பையும் நம்ம முயற்சியால் தொழில் அமைப்பை சிறப்பாக செஞ்சு கொள்ளணுங்க. இவ்வளவுதான். இப்ப அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப்ல ஏகப்பட்ட வீடியோக்கள், பயனுள்ள வீடியோக்கள் பார்த்து பயன்பெறுங்கள். தனிப்பட்ட முறையில் நீங்க ஜாதக பலன் வேண்டினால் இந்த திரையில தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. தெளிவாக கிரக விளக்கத்தோடு எந்த ஒரு விஷயமானாலும் கேட்டுக்கொள்ளலாம். தொழில் அமைப்பை பத்தி கேளுங்க, நிரந்தரமா தொழில் எப்போ அமையுங்கிறது சொல்லலாம். முயற்சியோட அமைப்பு, முயற்சியும் இந்த தொழில் அமைப்பு ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தப்பட்டது. தொழிலாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயமான முயற்சி சாதனை நல்லா இருக்கணும், அந்த ஒரு அமைப்பு. அப்புறம் திருமணத்தோட தரத்தோட நான் சொல்றேன். குடும்ப ஜாதகங்களை சேர்த்து பார்த்தா பலன்களை துல்லியமாக எடுக்கலாம். கிரக பாவக சுபத்துவத்துல தான் எல்லா பலன்களும் இருக்குன்னு சொல்லிட்டு மீனராசிக்கு உண்டான பலன்களை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.